அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 14. பாருங்க, இந்த பாடம் நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ், ஒருமை, சிங்குலர். ஆண்பால் பெண்பால் ரெண்டு இதுக்குமே இருக்கு இல்லையா? சிங்குலர் ஒருமை, பன்மைன்னு ஒருமையில் பார்ப்போம். ஆண்பால், நான் செல்கிறேன், அது எப்படி சொல்லுவோம்? மைம் ஜாத்தா ஹூம். பெண்பாலாக இருந்தால் மைம் ஜாத்தி ஹூம். இது அவன் செல்கிறான், அது செல்கிறது. முன்ன பார்த்தோம்ல எஹ் பஹ், அது மாதிரி அவன் செல்கிறான், அது செல்கிறது. அப்படின்னா வக் ஜாத்தா ஹை, அது ஆண்பால். அவன், அது எப்படி வேணாலும். அது பெண்பாலாக இருந்தால் வக் ஜாத்தி ஹை, அவள் செல்கிறாள், அது செல்கிறது, அது மாதிரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, எக்கு வக்கு பார்த்துட்டேன். எக், இவன் செல்கிறான், இது செல்கிறது. எக் ஜாத்தா ஹை, ஆண்பால். பெண்பாலாக இருந்தால் எக் ஜாத்தி ஹை. யக் என்பது இவன், இவள், இது என்றும், வக் என்பது அவன், அவள், அது என்றும் அறியப்படுகிறது. ரைட்டுங்களா? மைம் என்பது இருபாலுக்கும் பொதுவான ஒன்று. அடுத்து என்னன்னா, இந்த பாலினத்தை கண்டுபிடிப்பது எப்படி? அது கேள்வி எழுமில்ல, எப்படி அப்படின்னு. இங்கே தான் ஆண்பாலுக்கு வினையுடன் தா அப்படின்னு வரும், பெண்பாலுக்கு வினையுடன் தி அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, வக் ஜாத்தா ஹை, வக் ஜாத்தி ஹை. இதை வச்சு தான் நம்ம ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சரிங்களா? இதை நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும். 4 தடவை போடுங்க, 4 தடவை கேளுங்க, அப்போ தான் பசு மரத்தானியாக பதியும். புரியுங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.